உன் புருஷனுக்கு வேலை கிடைச்சதுல உனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்காதா பார்வதி? அவரு வேலை இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தப்போ எங்க அப்பா அவரை கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ எங்க வீட்டுக்காரர்கிட்ட எங்க அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை. உன் புருஷன் வந்துட்டார். வாங்க 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 வாங்க. ஆபீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆபீஸ் ஆபீஸ் பெரிய கட்டடமாமா. அத சுத்தி 4 பக்கத்துலயும் ஜன்னல், எங்க பார்த்தாலும் ஃபேன், சிலு 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 சிலுன்னு காத்து, பர்னிச்சர்ஸ் என்ன, டேபிள்ஸ் என்ன. ஆனா ஒரே ஒரு குறை தான், அங்க மட்டும் ஒரு கட்டில் இருந்தது. அழகா ஒரு வாரத்துக்கு நிம்மதியா தூங்குவேன். மாப்பிள்ள, நீ நாளைக்கு நீங்க போகும்போது என்னையும் கூப்பிடுங்க, நான் வரேன். ஏன் மாமா? நான் வந்து தாளாட்டுறேன், நீங்க நிம்மதியா தூங்கலாம். வேலையை பத்தி காட்டா வர்ணிக்கிறாரு. ஓஹோ, வேலைய பத்தி கேட்டீங்களா? ஆமா. அதை ஏன் கேக்குறீங்க? மூச்சோட நேரம் இல்ல. உட்காந்து மூச்சை விட்டுக்கிட்டு சொல்லுங்க. மாமா, ஆபீஸ்ல என்னுடைய உத்தரவு இல்லாதபடி ஒரு பொருளை கூட ஒருத்தர் வெளியே எடுத்துட்டு போக முடியாது, உள்ளேயும் கொண்டாந்து வைக்க முடியாது. ஆமா, கூர்க்கா உத்தியோகம் போல இருக்கு. இல்ல இல்ல, அதை விட கொஞ்சம் மேலான உத்தியோகம் தான். என்னது என்னன்னு கேக்குறீங்க? அதாவது அசிஸ்டன்ட் கிளார்க். அசிஸ்டன்ட் கிளார்க் பேரே இவ்வளவு நீளமா இருக்கும் போது உத்தியோகம் பெருசா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்? ஏன்பா தொண தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் வேலையில இருந்து அலுத்து போய் வந்திருக்காரு. நீங்க எந்திரிங்க, நான் காஃபி போட்டு வர்றேன். சரி. ஆமா, குளிக்க வெந்நீர் போட்டு இருக்கிறியா? வெட்டி பய. சரோஜா, உன் புருஷன் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை? நமக்கு அக்கறை இருந்தாதானே அவங்களுக்கு நம்ம மேல அக்கறை இருக்கும். புருஷனுடைய சுக துக்கத்துல பாதி பங்கு நம்முடையது. அந்த இதயம் மலர்ந்தாதான் நம்ம வாழ்வு மலரும். பார்வதி, ஒண்ணு சொல்றேன் கேளு. நம்ம கிட்ட இருக்கிற இளமையும் அழகும் என்னைக்கும் சாஸ்வதமானதல்ல. தாய்மைங்கிற ஸ்தானம் தான் சாஸ்வதமானது. நாம செய்யற தூய்மை கலந்த அந்த சேவையில புருஷன் தன்னை மறந்து குழந்தையா மாறிடுவார். தெரியுமா? கிராமத்துக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ரவி வந்துட்டா சௌரியமா இருக்கும். ரவி எதுக்கு மாமா? இந்த சின்ன பொண்களை ஆம்பளை துணை இல்லாம தனியா எப்படி வீட்டுல விட்டுட்டு போறது? வாஸ்தவம் தான். ஆம்பளை துணை அவசியம் தேவைதான். ஏமாமா, நீங்க யாருகிட்ட பேசுறீங்க? அப்ப நான் ஆம்பளை இல்லையா? உனக்கு ஏன்டா இந்த சந்தேகம்? அப்ப நான் என்ன பொம்பளையாங்கிறேன்? ஒரு திருடம் வந்தா தெரியும். சரி, என்ன சொன்னீங்க? திருடனா? வர சொல்லுங்க, ஒண்டிக்கு ஒண்டி நிக்க சொல்லுங்க. கைய பாத்தீங்களா? கைய வணக்கடா, பெரிய பயில்வாணி. ஓஹோ, திருட்டு மாமா இல்ல, அதனால நான் சும்மா விட்டேன். அப்ப நமக்கு கவலை இல்ல. ஏமாப்பட, அப்ப நான் வரட்டுமா? புறப்பட போறீங்களா? உடனடியா புறப்படுங்க, போங்க. தொலைஞ்சா போதும் ஆயி போச்சு. நமக்கு தகுந்த நாளே, நாளும் நல்ல நாளு இன்று நமக்கு தகுந்த நாளு. 2 பேரு தானே ஜோறு, இங்க யாரும் இல்ல பாரு. நாளும் நல்ல நாளு இன்று நமக்கு தகுந்த நாளே. ஏகாந்த சோலையிலே இடையிலே ஒரு வேலி, என் மாமன் என்னை கண்டால் சீருவதே ஜோலி. என் மாமன் என்னை கண்டால் சீருவதே ஜோலி. நாளும் நல்ல நாளு இன்று நமக்கு தகுந்த நாளே.
காட்டு பெண்ணை போல பேசுவதா பேச்சு. ஐ லவ் யூ மை டார்லிங், ஐ லவ் யூ. திருமுகத்தை ஒரு முகமா திருப்பி கொஞ்சம் காட்டு, மறைமுகமா பாக்குறானே மன்மதனே ஓட்டு. மறைமுகமா பாக்குறானே மன்மதனே ஓட்டு. தந்திரத்தால் தேங்காயும் விழுந்திடுமா மாமா, மந்திரத்தால் மாங்காயும் விழுந்திடும் சரிவாம்மா, விழுந்திடும் சரிவாம்மா. நாளும் நல்ல நாளு இன்று நமக்கு தகுந்த நாளு, ரெண்டு பேரு தானே ஜோறு இங்க யாரும் இல்ல பாரு. நாளும் நல்ல நாளு இன்று நமக்கு தகுந்த நாளு. போங்க. என்னங்க ஏன் இப்படி கையெல்லாம் உதறது? என்னங்க இது? தீயா எங்க? ஒன்னையும் காணமே. ஏன் இப்படி பயப்படுறீங்க? என்னங்க? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க. திருட இல்லைங்க. பெரிய சங்கடமா போச்சு. இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்க ஒருத்தர் இல்லைங்க. ஒருத்தர் இல்லையா? ஒருத்தர் இல்லையா? அம்மா ஆவா. அம்மா அப்பாடா, அதான பார்த்தேன். திருடனாவது இங்க வர்றதாவது இடத்தை பார்த்துதான் பயந்துருக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. இனிமே இந்த கட்டுல உட்காரவே படாது. ஐயோ உட்காரப்படாது. சரோஜா சீக்கிரம் ஓடியாந்து. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா சும்மா வா. இவ்வளவு பெரிய வீட்டுல திருடனாவது அங்க யாரும் இல்லைங்க. நீ யாரு? எங்க வந்த? மரியாதை படையில போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். போலீஸை கூப்பிட்டா உன் புருஷன் கருத்து. இங்க யாரும் இல்லையா? அந்த கத்தி எடுக்க சொல்லு, அவருக்கு வேணுங்கிறத கொடுத்து விடுவோம். அப்படி வா வழிக்கு நகையெல்லாம் காட்டி கொடுக்க சொல்லு. முதுகுல குத்தியாச்சு, அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுத்துறேன். சும்மா கொடுத்துருமா, பரவாயில்ல கொடுத்துரு. கொடுக்க மாட்டியா? கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம். ஜல்தி ஜேபுர போட்டு தெரியுது. இது வாங்களா? சரோஜா, நானும் வரேன். சரோஜா, இரும்பு பொட்டி சாவியை எடு. இரும்பு பொட்டிக்கு எங்க எல்லாம் மர பொட்டி தானே இருக்குது. அந்த சாவியையாவது கொடு. என்ன வெளியெல்லாம் நீங்க வாட்சி கட்டிங்க, வாட்சி மாவட்டம் கொடுத்தா அப்புறம் சாவி கேட்குறீங்க.
நான் தோற திருட திருட கிட்ட பாருங்க ரவி நான் தான்ப்பா நீங்களா அப்பா நீங்களா அப்பாவா மாமாவா ஆமா மாமாவே தான் மாமாவே என்னப்பா இது ஊருக்கு போறேன்னு சொல்லி இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிட்டீங்க மாப்பிள்ளையோட தைரியத்தை சோதிச்சு பார்த்தம்மா அப்படியா மாமா நான் கூட மாமான்னு தெரிஞ்சுதான் நகையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் காட்டி கொடுத்துட்டோம் இல்ல ஜர்ஜா ஆமா ஆமா மாமா ரொம்ப பயந்துட்டீங்கல்ல நீங்க சரி விடுங்க இந்த கட்ட பக்கத்துல 2 நாளைக்கு யாரும் வராதீங்க சரோஜா என்ன அது ரகலை? வேற என்ன நடக்கும் மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடந்த தைரிய பரீட்சை உனக்கே வீரமடி உனக்கே வீரமடி சுகம் கொடுத்தாலும் கொடுப்பாய் சாக்கடித்தாலும் அடிப்பாயடி உனக்கே வீரமடி அடி அடி இன்பதுக கொடுத்தாலும் கொடுப்பாய் சாக்கடித்தாலும் அடிப்பாய் அந்த ரேடியோ நிறுத்தி துறையண்டா அது ரேடியோ இல்லை ராஜுமா பின் என்ன நம்ம லட்சுமியும் குண்டுமணியும் பாட்டு பாடிட்டு இருக்காங்கண்ணா. என்ன லட்சுமியும் குண்டுமணியுமா? ஏன் அப்படி ஆச்சரியப்படுறீங்க? அவங்க 2 பேரும் ஆனந்தமா ஆடிக்கட்டும் பாடிக்கட்டும் ஜாலியா இருக்காங்க. அப்படியா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? மத்தவங்க மேல இருக்கிற ஆசா பாசத்துல கொஞ்சமாவது மரும மேல இருக்குதா? ஏதோ இந்த வீட்டுல தங்கி இருக்கறதுனால இந்த அவமரியாதை. என்ன காமாட்சி அது? இதுல என்ன அவமரியாதை இருக்கு? ஏன்னா லட்சுமியும் குண்டுமணியும் அந்யோன்யமா இருக்காங்களே, அவங்க கல்யாண விஷயமா ஒரு நாளாவது ஆலோசனை பண்ணினீங்களா? இதுல ஆலோசனை செய்யறதுக்கு என்ன இருக்கு? குழந்தைக்கு இஷ்டம் தான், எனக்கு இஷ்டம் தான். நல்லா இருக்கு. அப்பா எனக்கு இந்த புருஷன் தான் வேணும்னு எந்த பொண்ணாவது சொல்லுவாளா? என்ன நீங்க சொல்றபடி சொன்னா குழந்தை உங்க பேச்ச தட்டுவாளா? அப்ப எனக்கு என்ன ஆட்சேபனை? வாய உப்பு லட்சுமி அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். போறங்க. என்ன அப்படி வேர்த்து இருக்கு? ஏன் இப்படி பெருமூச்சு வாங்குற? என்ன செய்த? அத்தை கொலை செய்துட்டார். கொலையா? யாரு எப்போ எந்த மனுஷங்க? ஐயா, சங்கீத பூஷண ரசிக ரத்னமே, நீங்க மனுஷனை கொலை செய்தாலும் பரவாயில்ல, கர்நாடக சங்கீதத்தையே கொலை செய்துட்டீங்க. ஓஹோ அம்மா, நான் சாஸ்திரிய சங்கீதத்தை இப்ப குளி. உட்காருமா. ஏம்மா, உன் கல்யாணத்தை சீக்கிரம் நடத்திட்டா நல்லா இருக்கும்னு உங்க அத்தையின் அபிப்பிராயம். நீ என்ன சொல்ற? நான் என்னப்பா சொல்ல போறேன்? ரவி வந்ததும் உனக்கு என்ன பைத்தியமா? இனிமே அவன் எங்க இங்க வரப்போறான்? அவர் வரலன்னா எனக்கு கல்யாணமே தேவையில்லை.